வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே உண்டு. அப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, அது முழுமையான வெற்றியாக இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ சின்ன குழந்தை ஒரு செயலை செஞ்சு முடித்த உடனே எல்லோரும் கைதட்டினோடனே அதுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. அப்போ தான் அதுக்கு அது வெற்றி அப்படின்னு அதுக்கு புரியுது. அது மாதிரி தேர்வில் நம்ம தேர்ச்சி பெற்ற உடனே 4 பேர் வாழ்த்துறாங்க. அப்போ நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம்னு நமக்கு தெரியுது. இது மாதிரியான விஷயங்களில் தான் நம்முடைய மனசு பதியுது. அப்போ வெற்றின்னா இதுக்கு பாராட்டு கிடைக்கும், பரிசு கிடைக்கும். அப்போ இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கே நமக்கு பாராட்டும் பரிசும் கிடைச்சா வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை நம்ம நினச்சிக்கணும். அந்த வகையில் பார்க்குறப்ப வெற்றி என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அந்த வெற்றிங்கிறது வின்னிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாழ்க்கையின் வெற்றி அப்படின்னோடனே நம்ம அதுக்காக தனியாக புத்தகம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு வெற்றியைத்தான் தரும். பழைய பாட்டு கூட ஒன்று உண்டு. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இப்போ வழக்கமாக தமிழ் பாட்டெல்லாம் கேட்ட உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது புரியலை அப்படின்னு நினச்சிட்றோம். இல்லை, அப்படி நினைக்க வேண்டாம். இதனுடைய செய்திகள் எல்லாமே என்னென்னா, வெற்றிக்கான ஒரு படிக்கட்டுன்னு நம்ம வச்சுக்கலாம். எப்படி? மெய் வருத்தம் பாரார். இப்போ வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க உடம்பு வலிக்குதுன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. அது பரீட்சைக்கு படிக்கிறப்ப நீங்கள் பார்க்கலாம். உட்காந்து படிப்போம், நின்று படிப்போம், பல்லு விளக்கிட்டே படிப்போம், குளிச்சுக்கிட்டே கூட படிப்போம். ஏன்னா படிப்புங்கிற ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். மெய் வருத்தம் பாரார். பசி நோக்கார். பசி நோக்கார்னால் என்ன அர்த்தம்? நம்முடைய இந்த நேரத்தில் சாப்பிட்ணும், இந்த நேரத்தில் நம்ம தூங்கணும்னு வச்சுருக்கிற மாதிரி இல்லாமல், உணவை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய செயல்பாடுகளை மாற்றி அமைச்சிக்கிறது. பசி நோக்கார். எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார். அது பெரிய ஆச்சரியமான ஒன்று. அதாவது கடுமையான உழைப்பாளிக்கு தீமை செய்ய நேரம் இருக்காதான். இப்போ நீங்கள் சில பேர் விடாமல் மொட்டைக்கடை தேசி எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு இயல்பான நிலை மாதிரி தோணும். அந்த நிலை கூட வேண்டியது இல்லையா. ஏன் வராதான்? எப்போ அப்படின்னா, அவன் தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டே இருந்தானா அந்த பணி வராது. அப்போ மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண்துஞ்சார். இன்னொரு வார்த்தை இருக்குது, தூக்கம் வராது. நீங்கள் நாளை காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 ரூபா தரேன்னு நான் சொல்லியிருந்தேன்னு வைங்களேன். அநேகமாக எல்லோரும் 2 மணிலேருந்து எந்திரிச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ நமக்கு அந்த எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை நோக்கி போகும். கண்துஞ்சார். எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார். எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தீமை செய்யக்கூட நேரம் இருக்காது. செவ்வி அருமையும் பாரார். நம்மளை யாரும் பாராட்டலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காதான். இல்லை, பாராட்டினா கூட சரி ரொம்ப நன்றிங்க அப்படின்ட்டு போயிடுவோமா. சில பேர் நேற்று பாராட்டினீங்களே திருப்பி பாராட்டலையே அப்படின்னு சொல்லி கூட போய் கேட்பாங்களாம். நேற்றோடு முடிஞ்சதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாதான். செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அவமதிப்பும் கொள்ளார்னா என்ன அப்படின்னா, நாம் யாராவது ஒருத்தர் சிறு வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தைக்காக வாழ்நாளெலாம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு மாணவரோட என்று சொன்னார், நேற்று கண்டக்டர் என்னை வஞ்சி விட்டாருங்க, அதில் எனக்கு நல்லா மனசே சரியில்லைன்னா, கண்டக்டருக்கு இவருக்கும் தனிப்பகை கிடையாது. அது ஏன் அவர் வஞ்சார் அப்படின்னா, அவர் பாவம் கோவத்தில் இருந்திருப்பார், அதனால் வஞ்சிருக்கலாம். இப்போ இந்த விஷயத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு வாழ்க்கைக்கு தடையாக்கலாமன்னா ஆக்கக்கூடாது. கர்மமே கண்ணாயினார். வெற்றியை நோக்குகிறவர்களுக்கு இவையெல்லாம் ரொம்ப சாதாரணம். இதுக்கு எடுத்துக்காட்டுகள் ஏதாவது சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா எதுவாக இருந்தாலும் உதாரணம் சொல்லி சொன்னால் தான் புரியும். நம்ம நாட்டில் ஒரு வாத்தியார் சொன்னாராம், எப்போ பார்த்தாலும் உதாரணம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இனிமேல் உதாரணமே சொல்லக்கூடாது, உதாரணமா அப்படின்னு அவர் சொன்னாராம். ஏன்னா அதை சொல்லாமல் அவரால் வர முடியாது. அது உண்டு அப்படி. இது இப்போ நான் எடுத்துக்காட்டுகள் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அவமரியாதை வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் வெற்றி வராதுன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் சொல்லலாம். மதன் மோகன் மாளவியான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும்னு நினச்சார் காசியில். அதுக்காக போய் எல்லாத்தையும் பணம் கேட்குறார். நீங்கள் நல்லா பார்க்கலாம், நல்ல காரியம் பண்ணுறது தான் உலகத்தில் கஷ்டம். ஏன்னா தீய காரியத்தை பண்ணுறப்ப அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு போகிறான் அப்படியா அப்படின்றவாங்க. நல்ல காரியம் பண்ணுறப்ப 1000 யோசனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நாட்டில் நல்லவனுக்கே பேர் என்ன தெரியுமா? பாவம் நல்லவன் அப்படிம்பாங்க. அவன் நல்லவன், பாவம் நல்லவன் அப்படி சொல்லுவாங்க. நல்ல இதுக்கு வர்றதுக்காக பாவம் நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்போ அவர் நல்ல காரியம் பண்ண போகிறாரு. அதுக்காக என்ன செய்கிறாருன்னா, ஒவ்வொரு இடமா போய் கேட்குறாரு. அப்போ காசி நகரத்தை ஆண்ட ஒரு மன்னன் இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்குறார், இப்படி எனக்கு பொருள் வேணும்,
நான் உருவாக்கப் போவது கல்வி நிலை. ஏன் அப்படின்னா இப்போ பள்ளிக்கூடங்கள் ரொம்ப முக்கியம். பழைய காலத்தில் ஒரு பாட்டு சொல்லுவாங்க, எதெல்லாம் தேவை அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன கடமை. இப்போ ஈன்று பிறந்திருதல் எந்தனை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொற்றருக்கு கடனே அப்படின்னு சொல்ல கொள்ளருக்கு கடனே அப்படின்னா நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனேன்னு ஒரு வார்த்தை இருக்குது. நடைனா ஒழுக்கம். ஒழுக்கத்தை உருவாக்குவதற்கு பள்ளிக்கூடங்கள் கல்வி நிலையங்கள் கட்டாயம் வேணும். இப்போ நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனைங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, அரசன் செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்கிறோம், அதனால் அரசன்ட்ட போய் பணம் கேட்போம்னு போகிறார். சபை நடுவே போய் இப்படி நான் பல்கலைக்கழகம் உருவாக்க போகிறேன், பணம் கொடுக்கணும்னு கேட்குறார். அவர் என்ன பண்ணாரா, இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், தர முடியாதுன்னு இருக்கலாம், போயிட்டு வான்ருக்கலாம். அதுக்கு பதிலாக தான் காலில் கிடக்கிற செருப்பை எடுத்து அவரை நோக்கி எரிஞ்சிட்டார முகத்தில். அப்போ அந்த சபையில் உட்கார்ந்து அத்தனை பேரும் தலை குனிஞ்சாங்களாம். என்ன இப்படி ஒரு செயல் நடந்து போச்சு, நம்ம ராஜா செஞ்சுட்டார், ஏன்னா ஏற்று கேட்க முடியாது. சொன்ன உடனே இவர் அந்த சூழலை ஒன்றும் கவலைப்படலை. அந்த செருப்பை கையில் எடுத்துக்கிட்டார். ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த சேவைக்கு அப்படின்ட்டு வெளியே வந்தார். அந்த அரண்மனையுடைய வாசலில் ஒரு மேடை இருந்தது. அதில் ஏறி நின்று, இது காசி மன்னனுடைய காலணி செருப்பு, இது நான் இப்போ ஏழை விட போகிறேன், எடுக்கிறவங்க எடுக்கலாம். உடனே ஆளுக்கு ஒருத்தர் வந்து 1 பைசா 2 பைசாலாம் கேட்குறான். ஏன்னா அவன் அந்த ரேட்டு தானே கேட்பான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏலம் போயிட்டுருக்கு. இதுக்குள்ளே மந்திரி ஓடியாந்து ராஜாட்ட சொன்னார், உங்கள் செருப்பை ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கான், அங்கே 1 பைசா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு வரலாற்றில் என்ன ஆகும்னா காசி மன்னன் செருப்பு 1 பைசாக்கு ஏலம் போடுதுன்னு போச்சுன்னா உங்களுக்கு அவமானம் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மந்திரியை கூப்பிட்டு அவர் சொன்னார், நீ போய் ஏலத்தில் எடுத்து வந்துடு அப்படின்னார். இவர் போகிறதுக்குள்ளே அங்கே என்னாச்சு, 10,000 20,000ன்னு போய், ஏன்னா ராஜா செருப்பு பாருங்கள், இப்போ கூட திரைப்பட நடிகளுடைய சட்டையை ஏலம் விட்டால் ரொம்ப பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ராஜாவினுடைய சட்டைன்னா செருப்புன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அப்போ மந்திரி போகிறப்ப அங்கே 1 லட்ச ரூபாய்க்கு ஆகிப்போச்சு. அப்புறம் இவர் போய் 1,01,000 ரூபாய்க்கு அதை எடுத்து வந்திருக்காரு, ராஜாவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். இதுக்குள்ளே மதன் மோகன் மாளவியா என்ன பண்ணார், அந்த 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு திரும்ப உள்ளே வந்து ராஜாவை பார்த்து ஒரு வணக்கம் சொன்னார். நீங்கள் ஒரு செருப்பை என் மேலே எறிஞ்சிங்க, எனக்கு 1 லட்சம் கிடச்சது, இன்னொரு செருப்பையும் என் மேலே எறிங்க. எதுக்காகனா இந்த செருப்பு எறிகிற போது எனக்கு 1 லட்சம் கிடச்சா இன்னொரு செருப்பு மூலமாகவும் எனக்கு இன்னொரு லட்சம் கிடைக்கலாம், அதனால் நீங்கள் அதை ஏற்பாடு பண்ணுங்க. அந்த ராஜா அப்படியே வைக்கி தலை குடிஞ்சிட்டானா. இன்னா செய்தாரை ஒருத்தால் அவர் நாண நன்னயம் செய்து விடலன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். நமக்கு தீமை செய்தவர்கள் திருந்துமாறு செய்ய வேண்டுமென்றால் அதற்காக நம்ம தனியாக முயற்சி எடுக்க வேண்டாமா, அவங்களுக்கு நன்மை செஞ்சால் போதுமா. ஓங்கி அடிச்சிட்டு இருக்க வேண்டாம், ஏன்ப்பா கையில் அடிக்கிற, ஒரு குச்சியில் அடியேன், உனக்கு வலிக்காதில்ல அப்படின்னா அவன் அதுக்கு மேலே அடிக்க மாட்டான். அதான் அந்த இடத்துல உடைய சிறப்பு.